ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே நான் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுருந்த உளுந்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடி கனமான ஒரு யானத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரொம்பவே ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த்தியானது. நல்லா வெந்து வந்ததும் வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வேணாலும் திருவி போட்டுக்கலாம். கஞ்சி நல்லா நுர கட்டி வெந்து மேலே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கூட நம்ம நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காவும் திருவி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி.